வெல்கம் டு மை யூடியூப் சேனலோட பேர் கண்ணன் டியூஷன் அகாடமி. இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது பிஜி டிஆர்பி காமர்ஸுக்காக மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் 16வது பார்ட்டு. வீடியோவுக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் கொஷின், த நேச்சர் ஆஃப் அட்வர்டைசிங் தட் எய்ம்ஸ் டு ப்ரொக்யூர் ஆர்டர் த்ரூ மெயில்ஸ் இஸ் நோன் ஆஸ். அதாவது எல்லாரோட மெயிலுக்கும் எழுதி இந்த மாதிரி ஆர்டர் வாங்கிறது, அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி ஆர்டர் வாங்கிறது, அதுக்கு பேர் ஏ டைரக்ட் ஆக்ஷன் அட்வர்டைசிங், பி ட்ரேடு அட்வர்டைசிங், சி ப்ரொஃபஷனல் அட்வர்டைசிங், டி இண்டஸ்ட்ரியல் அட்வர்டைசிங். அந்த மெயிலில் ஆடு கொடுத்து அது மூலமாக வாங்கிறதுக்கு பேர் ஏ டைரக்ட் ஆக்ஷன் அட்வர்டைசிங்னு பேர். ஏ கரெக்டான ஆன்சர். செகண்ட் ஒன், கன்சூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் செக்ஷன் 9 provides for the establishment of a 3-tier consumer dispute redressal system, namely இந்த கன்சூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் செக்ஷன் 9 கொடுத்துருக்காங்க. ஒரு 3 டயர் ஆஃப், அதாவது நம்ம இப்போ சொல்கிறோம் இல்லையோ, லோக்கல் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு, ஹை கோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டு, அந்த மாதிரி 3 டயர் ஆஃப் ஆப்ரேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. கன்சூமரோட ப்ராப்ளத்தை ரெட்ரஸல் பண்ணுறதுக்கு அது என்னென்னு பார்க்கலாம். ஏ லோக்கல் ஃபாரம், ஸ்டேட் கமிஷன் அண்டு நேஷ்னல் கமிஷன். பி டிஸ்ட்ரிக்ட் ஃபாரம், regional commission and national commission. C district forum, state commission and national commission. D district forum, state commission and central commission. இதுக்கு பேர் 3 டயருக்கு பேர் டிஸ்ட்ரிக்ட் ஃபாரம், இன்னொன்று ஸ்டேட் கமிஷன், மூணாவது நேஷ்னல் கமிஷன். அதனால் சி டிஸ்ட்ரிக்ட் ஃபாரம், ஸ்டேட் கமிஷன் அண்டு நேஷ்னல் கமிஷனுங்கிறது கரெக்டான ஆன்சர். தேர்ட் ஒன், விச் அக்கௌண்டிங் ப்ரொவைட்ஸ் கம்பேரிட்டிவ் டேட்டா ஃபார் அனாலிசிஸ் அண்டு இன்டர்பிரிட்டேஷன்ஸ் ஃபார் எஃபெக்டிவ் டிசிஷன் மேக்கிங் அண்டு பாலிசி ஃபார்முலேஷன். எந்த அக்கௌண்டிங் கொடுக்கறது, அதாவது டேட்டாவை ஹரிசான்டல் டேட்டா, வெர்டிக்கல் டேட்டா, போன வருஷத்தோட இன்கமோட இந்த வருஷம் இன்கம், இந்த வருஷத்தோட எக்ஸ்பெண்டிச்சரோட இந்த வருஷம் இன்கம் கம்பேர் பண்ணி போடுறதுக்கு பேர். சேல்ஸோட கம்பேர் பண்ணுவாங்க. சேல்ஸ் இவ்வளோ ஆச்சுன்னா அட்வர்டைஸிங் எவ்வளோ ஆகுது, சேல்ஸ் இவ்வளோ ஆச்சுன்னா ரெண்ட் எவ்வளோ ஆகுது, இந்த மாதிரி ஒரு கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ், அதுக்கெல்லாம் பேர் ரேஷியோஸ்னு பேர். அது எதில் வரும்? இப்போது ஏ ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங், பி மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங், சி காஸ்ட் அக்கௌண்டிங், டி கார்ப்பரேட் அக்கௌண்டிங். அதெல்லாம் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கில் வரும். இந்த மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கிறத கான்செப்டே வந்ததே 1950 தான் வந்தது. இது மேனேஜ்மெண்ட்டுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. ஸோ பி மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் கரெக்டான ஆன்சர். ஃபோர்த் ஒன், கிவன் த சேல்ஸ் வேல்யூ ஆஸ் rupees 2 lakh and the cost of goods sold rupees 1,40,000, operating and non-operating expenses were 20,000 and 15,000 respectively. Net profit is, இப்போது சேல்ஸ் 2 lakhs, காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு 1,40,000 காஸ்ட்டு, அதுக்கு எக்ஸ்பென்சஸ் அது ஆப்ரேட்டிங் நான் ஆப்ரேட்டிங் எவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னாக்கா 20,000 15,000, அதாவது எவ்வளோன்னா 35,000. அதனால் டோட்டலாக அதோட குட்ஸோட இது 1,75,000, 1,40,000, 20,000, 15,000, 1,75,000. அந்த குட்ஸை 2 lakhsக்கு விற்கிறாங்க. அதாவது எவ்வளவு? 25,000 rupees ப்ராஃபிட் கிடைக்குது. நெட் ப்ராஃபிட் 25,000. இந்த பர்சன்டேஜில் பார்க்கணும் அப்படின்னா எவ்வளோ வரும்? ஏ 125%, பி 12.5%, சி 1.25%, டி 0.125%. அதாவது 25,000 2 lakhsக்கு கிடைக்குது அப்படின்னா 100க்கு எவ்வளவு? அதுதான் பர்சன்டேஜ். ஸோ 25 divided by
2 lakh into 100 is equal to 12.5%ங்கிறது B கரெக்டான ஆன்சர். Fifth one, cash flows include A. Cash receipt only, B. Cash payment only, C. Cash and non-cash income and expenses, D. Cash receipt and cash payments. Cash flow அப்படின்னா cash flow statement அதெல்லாம் போடுறோம் இல்லையா. cash flow அப்படின்னா வரவும் உண்டு செலவும் உண்டு, அதுதான் ஃப்ளோ. இன்ஃப்ளோ இன்னொன்று அவுட்ஃப்ளோன்னு பேர். ஸோ டி கேஷ் ரெசிப்ட் அண்ட் கேஷ் பேமெண்ட்டுன்னு கரெக்டான ஆன்சர். Sixth one, the major function performed by an entrepreneur can be clubbed as. ஒரு ஆண்டர்ப்ரனர் என்னென்ன மேஜர் ஃபங்க்ஷன் பண்ணுவார் அப்படிங்கிறது. ஏ. ரிஸ்க் பேரிங் ஆர்கனைசிங் இனோவேஷன், பி. ரிஸ்க் பேரிங் மார்க்கெட்டிங் செக்கிங், சி. இனோவேஷன் பர்சனல் செல்லிங் ஆர்கனைசிங், டி. ரிஸ்க் பேரிங் சூப்பர்வைசிங் வெரிஃபையிங். ஆண்டர்ப்ரனர் என்ன பண்ணணும், மெயின் மேஜர் ஃபங்க்ஷன் என்னென்னா அவரோடது ஏங்கிறது கரெக்டான ஆன்சர். அதாவது ரிஸ்க் பேரிங், லாபம் நஷ்டம் எல்லாமே வரும் ஒரு பிஸ்னஸ். அப்புறம் ஆர்கனைஸ் பண்ணணும், ஒரு பிஸ்னஸை ஆர்கனைஸ் பண்ணணும், எம்ப்ளாயீஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணணும், சேல்ஸ் பாயிண்ட் ஆர்கனைஸ் பண்ணணும், பர்ச்சேஸ் பாயிண்ட் ஆர்கனைஸ் பண்ணணும். அடுத்தது இனோவேஷன், நியூ மெத்தடு கொண்டு வரணும். இது மூணையும் அவர் பர்ஃபார்ம் பண்ணணும். ஏ ரிஸ்க் பேரிங் ஆர்கனைசிங் இனோவேஷனுங்கிறது கரெக்டான ஆன்சர். 7. ஈக்விட்டி ஆர் ஈக்விட்டி ஃபீச்சர்டு கேபிட்டல் சீக்கிங் இன்வெஸ்ட்மெண்ட் இன் நியூ ஐடியாஸ், நியூ கம்பெனி, நியூ ப்ராடக்ட், நியூ ப்ராசஸஸ் ஆர் நியூ சர்வீசஸ் that offer the potential for high return on investment is called. ஒரு புது ப்ராஜெக்டு, அதாவது புது ஐடியா, ஒரு புது கம்பெனி ஓப்பன் பண்ணுறதுக்கு, ஆனால் ஹை ரிஸ்க் அதுக்கு இருக்குது, அதே நேரத்தில் ஹை ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டும் இருக்குது. அந்த மாதிரி ஈக்விட்டிக்கு பேர் என்ன அப்படின்னா ஏ யூனிட் கேபிட்டல், பி வெஞ்சர் கேபிட்டல், சி சீடு கேபிட்டல், டி நாமினல் கேபிட்டல். அதுக்கு பேர் தான் வெஞ்சர் கேபிட்டல்னு பேர். பி கரெக்டான ஆன்சர். 8th one, the form of organization with main features like democratic management. ஒரு ஆர்கனைசேஷனில் மெயின் ஃபீச்சரே டெமோக்ராட்டிக் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கும், கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்கும், சர்வீஸ் மோட்டிவ் அண்ட் வாலண்டரி ஆர்கனைசேஷன் ஈஸ். அது எதுவாக இருக்கும்? டெமோக்ராட்டிக் மேனேஜ்மெண்ட் இருக்கணும், கவர்மெண்ட் கண்ட்ரோல் இருக்கணும், சர்வீஸ் மோட்டிவாக இருக்கணும், வாலண்டரி ஆர்கனைசேஷனாக இருக்கணும். அது என்ன? ஏ பார்ட்னர்ஷிப், பி சோல் ட்ரேடர்ஷிப், சி கோஆப்ரேட்டிவ்ஸ், டி கார்பரேஷன்ஸ். சி கோஆப்ரேட்டிவ்ஸுங்கிறது கரெக்டான ஆன்சர். 9th one, the market analysis by which all probable customers of the product are approached and their probable demands for the products are estimated and then summed is dash. இந்த மார்க்கெட் அனாலிசிஸ் பண்ணும்போது யாரெல்லாம் வாங்குவாங்கன்னு தெரிஞ்சு அந்த கஸ்டமர் அத்தனை பேரையும் போய் அப்ரோச் பண்ணி அவங்களோட டிமாண்ட் இந்த ப்ராடக்ட்டுக்கு எவ்வளோ இருக்குன்னு பார்த்து அதை சம்மரைஸ் பண்ணி கொடுக்குற டேட்டாவுக்கு பேர் என்ன? ஏ கம்ப்ளீட் எனுமரேஷன் சர்வே, பி சாம்பிள் மெத்தட், சி விகாரியஸ் மெத்தட், டி சேல்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் மெத்தட். இதுக்கு பேர் ஏ கம்ப்ளீட் எனுமரேஷன் சர்வேன்னு பேர். எல்லாத்தையும் ஒரு இடத்துக்கு போய் எல்லா ப்ராபபிள் கஸ்டமர் எல்லாரையும் அப்ரோச் பண்ணி அவங்களோட டிமாண்டு என்ன அப்படின்னு கேட்டு வாங்கி ஒரு சர்வே கொடுத்தாங்கன்னா அதுக்கு பேர் கம்ப்ளீட் எனுமரேஷன் சர்வேன்னு பேர். 10th one, டெக்னிக்கல் கன்சல்டன்சி ஆர்கனைசேஷன், அதாவது டிசிஓ were set up for providing the following except. இது எதுக்காக ஓப்பன் பண்ணாங்க? டெக்னிக்கல் கன்சல்டன்சி ஆர்கனைசேஷன் எதுக்காக ஓப்பன் பண்ணியிருக்காங்க? ஆனால் இதில் ஒரே ஒரு அதோட பர்பஸ் கிடையாது. அது என்ன? எக்ஸப்ட் ஏ அண்டர்டேக்கிங் மார்க்கெட் ரிசர்ச் அண்ட் சர்வே ஃபார் ஸ்பெசிஃபிக் ப்ராடக்ட். இதுக்காக தான் இது உண்டு, டெக்னிக்கல் டிசிஓவோட வேலை இது. ரெண்டாவது பி டோட்டல் பேக்கேஜ் ஆஃப் கன்சல்டன்சி சர்வீசஸ் டு ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ்.
கண்டிப்பாக இதுவும் பண்ணுறாங்க. ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸுக்கும் அவங்களோட கன்சல்டன்சி கொடுக்குறாங்க. சி கேபிட்டல் ஃபண்ட்ஸு, இதுவும் அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. சி கேபிட்டல் ஃபண்ட்ஸுங்கிறது கரெக்டான இதுக்கு கன்சல்டன்சி தராங்க. டி டேக்கிங் அப் அசைன்மெண்ட் ஆன் ஏ டர்ன்கி பேசிஸ். இந்த டி இருக்கு இல்லையா, டேக்கிங் அப் அசைன்மெண்ட், அவங்களுக்கு பதிலாக இவங்களே ஒரு கொஞ்ச நாள் பிஸ்னஸை ரன் பண்ணி காட்டுறது டர்ன்கே பேசிஸில், அது இவங்க பண்ண மாட்டாங்க. அவங்க கன்சல்டன்சியோடு தான் நிறுத்திப்பாங்க. அதனால டி டேக்கிங் அப் அசைன்மெண்ட் ஆன் ஏ டர்ன்கி பேசிஸ்ங்கிறது கரெக்டான ஆன்சர். 11th one, a person who does the necessary preliminary work incidental to the formation of a company is a. ஒரு கம்பெனி ஃபார்ம் ஆஃப் ஆர்கனைசேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ப்ரிலிமினரி ஒர்க்கெல்லாம் ஒருத்தவங்க பண்ணுவாங்க. அவங்களோட பேர் என்னன்னு கேட்டிருக்கு. அதாவது சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன் வாங்கிறது, சர்டிஃபிகேட் ஆஃப் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் பிஸ்னஸ் வாங்கிறது, இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் ஒருத்தவங்க பண்ணுவாங்க. இந்த இதுக்கு இவங்களுக்கெல்லாம் பேர் என்ன? ஏ கிரெடிட்டார், பி ஷேர்ஹோல்டர், சி ப்ரமோட்டர், டி ரிஜிஸ்டர். அவங்க தான் அந்த கம்பெனியோட ப்ரமோட்டராக இருப்பாங்க. சி ப்ரமோட்டர்ங்கிறது கரெக்டான ஆன்சர். 12, விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் எ பார்ட் ஆஃப் மெமரண்டம். இது மெமரண்டத்தில் வராது எது? ஏ ஆல்ட்ரேஷன் கிளாஸ், பி ஆப்ஜெக்ட் கிளாஸ், சி நேம் கிளாஸ், டி கேபிட்டல் கிளாஸ். நேம் கிளாஸ், ஆப்ஜெக்ட் கிளாஸ், கேபிட்டல் கிளாஸ் இதெல்லாம் மெமரண்டத்தில் இருக்கிறது. ஏ ஆல்ட்ரேஷன் கிளாஸுங்கிறது மெமரண்டத்தில் வராது. 13, த பைலாஸ் ஆஃப் எ கம்பெனி ஆர் இன். பைலாஸ் கம்பெனியோட பைலாஸ் எதில் இருக்கும் அப்படின்னா, ஏ ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன், பி மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன், சி ப்ராஸ்பெக்டஸ், ஏ டி ஸ்டேட்மெண்ட் இன் லியூ ஆஃப் ப்ராஸ்பெக்டஸ். பைலாஸ் இருக்கிறது ஏ ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷனுங்கிறது கரெக்டான ஆன்சர். 14, a special resolution must be passed supported by the votes of the members present in the meeting which should not be less than dash majority. ஒரு ஸ்பெஷல் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணணும் அப்படின்னாலே இட் ஷுட் பி சப்போர்ட்டட் வித்து எவ்வளோ மெம்பரோட? 2/3 இல்லாட்டி பி 1/4 இல்லாட்டி சி 3/4 டி 1.5. சி 3/4ங்கிறது கரெக்டான ஆன்சர். 15, ஆடிட் இஸ் டன் டு டிடெக்ட் அண்ட் ப்ரிவெண்ட் த ஃபாலோயிங் எரர்ஸ் எக்ஸப்ட் ஏ எரர் ஆஃப் ஒமிஷன், பி எரர் ஆஃப் மல்டிப்ளிகேஷன், சி எரர் ஆஃப் கமிஷன், டி எரர் ஆஃப் பிரின்சிபல். இந்த எரர்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஏ எரர் ஆஃப் ஒமிஷன், எரர் ஆஃப் கமிஷன், எரர் ஆஃப் பிரின்சிபல், இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது தான் ஆடிட்டு. இந்த பி எரர் ஆஃப் மல்டிப்ளிகேஷனுங்கிறதெல்லாம் கிடையாது. அது அவங்களோட வேலை கிடையாது, ஆடிட்டருக்கோட வேலை கிடையாது. அதனால் பி எரர் ஆஃப் மல்டிப்ளிகேஷன் கரெக்ட் ஆன்சர். 16th question, an audit that is conducted in between two annual audit is A bar and dash. 2 ஆனுவல் ஆடிட்டுக்கு நடுப்புற நடக்கிற ஆடிட்டுக்கு பேர் என்ன? ஏ ஆனுவல் ஆடிட், பி இன்டரிம் ஆடிட், சி ஸ்பெஷல் ஆடிட், டி பேலன்ஸ் ஷீட் ஆடிட். நடுப்புற நடக்கிறதுக்கு பேர் பி இன்டரிம் ஆடிட்டுன்னு பேர். 17, verification of the authority and authenticity of a transaction as recorded in the books of accounts means dash. அதாவது ஒரு பேமெண்ட் ஆகிருக்கு, அதை வெரிஃபை பண்ணுறது. இந்த பேமெண்ட்டுக்கு அத்தாரிட்டி யார்? அவர் கையெழுத்து போட்டிருக்காரா? இது கரெக்டான அவர் அத்தாரிட்டி கொடுக்கலாமா அந்த பேமெண்ட்டுக்கு? அது போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் பவர் டெலிகேட் பண்ணியிருக்காங்களா? இவருக்கு இந்த பவர் இருக்கா? அப்படின்லாம் பார்க்குறதுக்கு பேர் என்ன? அது ஆடிட்டில் பார்ப்பாங்க. அதுக்கு பார்க்குறதுக்கு பேர் ஏ வவுச்சிங்கா, பி கன்ஃபர்மேஷனா, சி ரெக்கன்சிலேஷனா, டி வேல்யூவேஷனா. அதுக்கு பேர் ஏ வவுச்சிங். 18, District Industry Centers Program. District Industry Centers Program was initiated with the objective developing small, tiny and cottage sector industries in the year. சென்டர் கவர்மெண்ட்டோட ப்ரோக்ராம் ஒன்று டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரீஸ்
ஆரம்பித்தாங்க. அதோட அப்ஜெக்டிவ் என்னென்னா சின்ன சின்ன இண்டஸ்ட்ரியை டெவலப் பண்ணுறது, காட்டேஜ் இண்டஸ்ட்ரி எல்லாம் டெவலப் பண்ணுறது. அது எந்த வருஷத்தில் ஆரம்பித்தாங்க? இந்த இயர் டேஷ். ஏ மே 1988, பி மே 1978, சி மே 1968, டி மே 1948. அது மே 1978 பிங்கிறது கரெக்டான ஆன்சர். 19 த ஸ்டேட் இண்டஸ்ட்ரீஸ் ப்ரமோஷன் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு லிமிடெட், அதாவது சிப்காட், கமன்ஸ்டு இட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் இன் எப்போ ஆரம்பித்தாங்க அவங்களோட ஆக்டிவிட்டியை? ஏ 1971, பி 1972, சி 1970, டி 1974. இது பி 1972 ஆரம்பித்தாங்க சிப்காட். அடுத்தது 20. Which of the following financial assistance provided by SIPCAT is restricted to project to be set up in backward areas of the state? Backward areasல சிப்காட்டு என்ன ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸை ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஏ டேர்ம் லோன், பி சீட் கேபிட்டல், சி அண்டர் ரைட்டிங் த கேபிட்டல் இஷ்யூஸ், டி கேரண்டி லோன். இவங்க கொடுக்குறது சி அண்டர் ரைட்டிங் த கேபிட்டல் இஷ்யூஸுங்கிறது கரெக்டான ஆன்சர். 21. The data obtained by a study specifically designed to fulfill the data needs of the problem which is original in character are. ஒரு ப்ராப்ளத்துக்காக ஒரு டேட்டா கேட்குறாங்க, அது கொடுக்குறாங்க. அந்த டேட்டா ஒரிஜினலாக இருக்குது, ஒரிஜினல் இன் கேரக்டர், அதாவது சர்வே பண்ணி எடுத்து கொண்டு கொடுக்குறாங்க. அதுக்கு பேர் என்ன? ஏ ஜேர்னல்ஸ், பி செகண்டரி டேட்டா, சி ரிப்போர்ட்ஸ், டி பிரைமரி டேட்டா. டி பிரைமரி டேட்டாங்கிறது கரெக்டான ஆன்சர். 22. த ப்ரீ டெஸ்டிங் ஆஃப் த கொஸ்டினையர் ஆன் எ சாம்பிள் பேசிஸ் டு ஐடென்டிஃபை த வேலிடிட்டி ஆஃப் த கொஸ்டினையர் இஸ் கால்டு. ஒரு டெஸ்ட் பண்ணுறது, கொஸ்டின் இப்போது சர்வே பண்ணி கையில் கொடுத்துட்டாங்க. அந்த சாம்பிள் சர்வே வச்சுக்கிட்டு அந்த இடத்துல நிஜமாகவே இது மாதிரிலாம் சொல்லியிருக்காங்களா, நீடு இருக்கா அப்படின்னு ஒரு இடத்த மட்டும் செலக்ட் பண்ணி போய் பார்க்குறது. அதுக்கு பேர் என்ன? ஏ சர்வே, பி பைலட் சர்வே, சி கலெக்ஷன், டி இன்ஃபர்மேஷன். அதுக்கு பேர் பைலட் சர்வேன்னு பேர். பி பைலட் சர்வே கரெக்டான ஆன்சர். 23. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் எ செகண்டரி டேட்டா. இதில் கொடுத்துருக்கிறதுல எது செகண்டரி டேட்டா இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. ரிப்போர்ட்ஸ், ஏ ரிப்போர்ட்ஸ், அது செகண்டரி டேட்டா தான், இருக்கிறதுலேருந்து எடுத்து கொடுக்கறது. அடுத்தது பி அஃபீஷியல் பப்ளிகேஷன், அது கண்டிப்பாக செகண்டரி டேட்டா தான், அஃபீஷியல் பப்ளிகேஷனை கொண்டு போய் கொடுக்கறது. சி ஜேர்னல்ஸ், வந்ததை எடுத்து அப்படியே கொடுக்கறது. சி. டி கொஸ்டினையர், கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணி அதை காமிக்கிறதுக்கு பேர் டி கொஸ்டினையர். அது செகண்டரி டேட்டா கிடையாது, அதுதான் ப்ரைமரி டேட்டாவான ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணுறது. அதனால் டி கொஸ்டினையருங்கிறது கரெக்டான ஆன்சர். 24. The market that enables traders involved in foreign trade to get their currencies converted into foreign currencies is. ஒரு மார்க்கெட்டு, அந்த மார்க்கெட்டில் ஃபாரின் கரன்சி டீல் பண்ணுவாங்க, அதுக்கு பேர் என்ன? அதுக்கு பேர் ஏ ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட்டா, பி ஃபினான்ஷியல் மார்க்கெட், சி கேபிட்டல் மார்க்கெட், டி புல்லியன் மார்க்கெட். ஏ ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட்டுங்கிறது கரெக்டான ஆன்சர். 25. The approach that considers all the middlemen or institutions in distribution channel is. எல்லாரையுமே ஒரு இன்ஸ்டியூஷனாக பார்க்கறது, அதாவது மிடில்மேன் எல்லாமே ஒரு இன்ஸ்டியூஷன் மாதிரி பார்க்கறது. அதுக்கு பேர் என்ன? அப்ரோச்சுக்கு பேர் என்ன? ஏ மேனேஜ்மெண்ட் அப்ரோச், பி கமாடிட்டி அப்ரோச், சி இன்ஸ்டியூஷனல் அப்ரோச், டி ஃபங்க்ஷனல் அப்ரோச். அதுக்கு பேர் சி இன்ஸ்டியூஷனல் அப்ரோச்சுங்கிறது கரெக்டான ஆன்சர். 26. The variables, அதாவது லைஃப் ஸ்டைல், பர்சனாலிட்டி அண்ட் வேல்யூஸ் ஆர் கன்சிடர்டு ஃபார். இந்த வேரியபிளை எதில் கன்சிடர் பண்ணுறாங்க? லைஃப் ஸ்டைல், பர்சனாலிட்டி, வேல்யூஸ், அதெல்லாம் எதில் கன்சிடர் பண்ணுறாங்க? ஏ பிஹேவியரல் செக்மெண்டேஷனா, டி டெமோகிராஃபிக் செக்மெண்டேஷனா, சி ஜியாகிரபிக் செக்மெண்டேஷனா, டி சைக்கோகிராஃபிக் செக்மெண்டேஷனா. இதில் டி சைக்கோகிராஃபிக் செக்மெண்டேஷனில் தான் ஒருத்தரோட லைஃப் ஸ்டைல், பர்சனாலிட்டி, வேல்யூஸ் அதெல்லாம் வச்சு கண்டுபிடிக்கிறது. அதனால டி சைக்கோகிராஃபிக் செக்மெண்டேஷனுங்கிறது கரெக்டான ஆன்சர். 27.
A pipeline through which a product flows on its way to the customer. ஒரு பைப்லைன் அது வழியாக கஸ்டமருக்கு கொண்டு போய் சேர்க்கறது, எண்டு யூசர் கஸ்டமர். அதுக்கு பேர் என்ன? அந்த பைப்லைன்னு சொல்கிறதுக்கு பேர் என்ன? அது வந்து ஏ ரீட்டைலிங்காக, பி ஹைப்பர் மார்க்கெட், ஏ மிடில்மேன், பி ரீட்டைலர், சி சேனல், டி டிஸ்ட்ரிபியூஷன். அதுக்கு பேர் வந்து சேனல்னு பேர். அந்த ஃப்ளோஸுக்கு பேர் சேனல். அதாவது ஹோல்சேல் டிஸ்ட்ரிபியூட்டர், அதுக்கப்புறம் ரீட்டைலர், அதுக்கப்புறம் கஸ்டமர் எண்ட் யூசர். அதுக்கெல்லாம் பேர் வந்து சேனல்னு பேர். ஸோ சி சேனல் கரெக்டான ஆன்சர். 28th, the recent innovation which combines the features of a supermarket and the general merchandise store is இப்போ இருக்கிற ஃபீச்சர் என்னன்னாக்க, சூப்பர் மார்க்கெட்டும் ஃபியூச்சரும் அங்கே இருக்கும், அதே நேரத்தில் ஜென்ரல் மெர்ச்சன்டைஸோட ஃபியூச்சரும் அங்கே இருக்கும். அதுக்கு பேர் என்ன? அதுக்கு பேர் ஏ ரீட்டைலிங்கா, பி ஹைப்பர் மார்க்கெட்டா, சி செயின் ஸ்டோரா, டி டிபார்ட்மெண்டல் ஸ்டோரா? அதுக்கு பேர் தான் வந்து பி ஹைப்பர் மார்க்கெட்டுன்னு பேர். பி கரெக்டான ஆன்சர். 29th, ப்ரைஸ் தட் இஸ் ஃபிக்ஸட் அட் எ ஃபுல் நம்பர் இஸ் நோன் அஸ். ஒரு ப்ராடக்டோட ப்ரைஸை ஃபுல் நம்பரோட ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. 100, 1000, 10,000, 20,000, இதெல்லாம் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனை வச்சு பண்ணினா அவ்வளோ கரெக்டாக வராது. 10,000, 20,000, 40,000, 50,000. இதுக்கு பேர் என்ன? அந்த ப்ரைஸ் ஃபிக்ஸிங்க்கு பேர் என்ன? ஏ கஸ்டமரி ப்ரைஸிங், இல்லாட்டி பி ப்ரிஸ்டீஜ் ப்ரைஸு, சி சைக்கலாஜிக்கல் ப்ரைஸ், டி ஆர்ட் ப்ரைஸ். இதுக்கு ப்ரைஸுக்கு பேர் தான் சி சைக்கலாஜிக்கல் ப்ரைஸுன்னு பேர். சிங்கிறது கரெக்டான ஆன்சர். 30, த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் ஏஐடிஏஎஸ் இஸ். ஐடாஸ் அப்படின்னாக்க என்ன? ஏஐடிஏஎஸ் அப்படின்னாக்க என்ன? ஏ அட்டென்ஷன், இன்ட்ரெஸ்ட், டிசையர், ஆக்ஷன், சேல். பி அட்டென்ஷன், இனோவேஷன், டிசையர், ஆக்ஷன், சேல். சி அட்டென்ஷன், இன்ட்ரெஸ்ட், டிசையர், ஆக்ஷன், சாட்டிஸ்ஃபேக்ஷன். டி அட்வர்டைஸ்மெண்ட், இன்ட்ரெஸ்ட், டிசையர், ஆக்ஷன், சேல். இதில் வந்து சிங்கிறது கரெக்டான ஆன்சர். அதாவது முதல்ல அட்டென்ஷன், அடுத்தது இன்ட்ரெஸ்ட் காமிக்க வைக்கணும், அடுத்தது டிசையர், அதுக்கு அடுத்தது ஆக்ஷன், பர்ச்சேஸ் பண்ணுறதோட ஆக்ஷன், அடுத்தது சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ அட்டென்ஷன், பையரை வந்து அட்டென்ஷனாக இழுக்கணும் அட்வர்டைஸ்மெண்ட்டில், அப்புறம் அதுக்கு மேலே இன்ட்ரெஸ்ட் காமிக்க வைக்கணும், அதுக்கப்புறம் அதுக்கு வாங்கக்கூடிய டிசையரை க்ரியேட் பண்ணணும், அதுக்கப்புறம் ஆக்ஷனாகவும் மார்க்கெட்டுக்கு வரணும், அதுக்கு அடுத்தது வாங்கிட்டு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகணும். இதுதான் கரெக்டான செயின், எய்டாஸ். சி அட்டென்ஷன், இன்ட்ரெஸ்ட், டிசையர், ஆக்ஷன், சாட்டிஸ்ஃபேக்ஷனுங்கிறது கரெக்டான ஆன்சர். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஆல் த பெஸ்ட். இந்த எம்சிக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பேஜில் எழுதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் இம்மீடியட்டாக உங்களுக்கு வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்ஸுக்கும் தேவைப்படும் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ வெரி மச். ஆல் த பெஸ்ட்.